வேளையிலும் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து நம்ம ஆண்டவரை உயர்த்த போகிறோம். எல்லா இருக்கிடங்களை கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி Thank you Jesus. Yes Lord. ஒருவரும் சேர கூடாத ஒளி வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே தெய்வமே, நீரே நீர் மாத்திரமே, ஓ நீரே நீர் மாத்திரமே ராஜனே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறீர்கள் தெய்வமே, மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமான தேவனே, நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே. காலவேளையில் ஒருமித்து உடைய சமூகத்தில் வந்து உயர்த்து போகிறோம்ப்பா. எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னராக இருமாப்பா. உடைய மகிமையின் மேகம் எங்களை சுற்றியும் பாளையம் இறங்கட்டுமாப்பா. ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டுமாப்பா. நீர் மாத்திரம் எங்களில் மகிமைப்படணுமாப்பா. விடுதலையோடு ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம் அப்பா. எங்களை நீர் நிரப்புங்க, ஆளுகை செய்யுங்க, எங்களை வழி நடத்துங்கப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் இயேசுவே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையிலும் நம்ம ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை நாம் உயர்த்த போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாம் பாட போகிறோம். வேதத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று நம்முடைய வேதம் சொல்லுது. இந்த வேளையிலும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் அவர் நல்லவராய் போதுமானவராய் இருந்து நடத்தி கொண்டு வருகிறாரு. எல்லா தேவைகளையும் சந்தித்து ஒருபோதும் குறைவில்லாமல் திருப்தியாய் நன்மையால் நிரப்பி நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். அதை நினைத்து சந்தோஷமா மகிழ்ச்சியா அவனுடைய சமூகத்தில் நாம் பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் பாடுவோம். எல்லாம் கரங்களை தட்டுவோமா? Thank you Jesus. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. Yes Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் திறந்திடும் நேரம் தேவ மகிமை இறங்கிடுதே.
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தால், பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினால், அபிஷேகத்தினால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை மூடிடுவார். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தை நாடி, ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கன்னு சொல்லுவோமா? கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தால், பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினால், கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்தால், பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடினால், அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை மூடிடுவார். எல்லாம் சொல்லுமா? அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிடுவார், மகிமையினால் நம்மை. எல்லா கரங்களும் உயர்த்தி, பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. எல்லாரும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு இடங்களில் கரங்களை உயர்த்தி அவனுடைய மகிமை இறங்குறதை நீங்க பார்க்க முடியும். எஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. 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 அந்நிய பாஷைகள் தந்திடுவார், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார். எல்லாம் சொல்லுமா? அந்நிய பாஷை தந்திடுவார், அக்கினி அபிஷேகம் ஊற்றிடுவார், வரங்களினால் நம்மை நிரப்பிடுவார், ஆயுதமாய் நம்மை மாற்றிடுவார், வரங்களினால் நம்மை நிரப்பிடுவார், ஆயுதமாய் நம்மை மாற்றி. எல்லாம் கரங்களை உயர்த்தி, பரலோகம் திறந்திடும் நேரம், தேவ மகிமை இறங்கிடுதே. பரலோகம் எல்லா அபிஷேகத்திலே அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. எல்லாரும் வாய்களை திறந்து, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. எஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமா, ஆண்டவரே உமக்கு ஒப்பான தேவன் இல்லை அப்பா இந்த உலகத்துல, உமக்கு நிகரான தெய்வம் இந்த பூலோகத்துல யாரும் இல்லை இயேசுவே. ஏதோ கல்லையும் மண்ணையும் நாம் ஆராதிக்கல, ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் உயிரோடு நம்ம மத்தியில் அற்புதங்களை அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிற தேவனை நாம் உயர்த்தி எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா எஸ் லார்ட் உம்மை உயர்த்துகிறோம். உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், எல்லா கரங்களும் உயர்த்தி உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர், செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றெல்லாம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாற. அந்த வாக்கு மாறா தேவனை உயர்த்துவோமா? நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாத. எல்லாம் கரங்களை உயர்த்தி உமக்கொப்பானவர், உமக்கொப்பானவர் யார் தேவரே, உமக்கொப்பானவர் யார். எஸ் லார்ட். உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். நீர் செய்ய நினை
நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமா. செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். ஓ தேவனே உமக்குப்பான தேவன் எல்லாம் உமக்குப்பானவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு ஒப்பான நிகரான தேவர்கள் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. எத்தனையோ பேரும் கல்லையும் மண்ணுக்கும் பின்பாக சென்று அதற்காக நம்முடைய சரீரங்களை வருத்தி கொண்டு அநேக காரியங்களை அவங்க செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நம் ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவனை நாம் ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். இன்னும் உண்மையாய் நாம் தேவனை ஆராதிக்கணும். கருத்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று நாம் நம்முடைய வேதம் சொல்லுது. எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பாடல் நம்ம பாடப்போகிறோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். அவர் நமக்கு வார்த்தையினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றி கொண்டிருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை அதிசயங்களை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் வேதம் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுது. நம்மை கண்ணீர் மணி போல பாதுகாத்து வந்த அந்த தேவனை உயர்த்தி இந்த வேலையில் நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். அப்பா உடைய காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம் என்று சொல்லி எல்லாம் உற்சாகமாக பாட போகிறோம். நன்றி செலுத்தி எல்லாரும் சேர்ந்து எல்லாம் கரங்களை தட்டுவோமா? நன்றி சொல்லி நன்றி பலிகளை ஏறெடுப்போமா? நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தேவனை உயர்த்த போகிறோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி எல்லாரும் நாவுகளை திறந்து வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி எல்லாரும் நாமங்களை திறந்து வார்த்தையினால் சொன்ன தெய்வம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து உடன்படிக்கை செய்து நடத்தி புதிய உடன்படிக்கை செய்து இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறாரு. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று எல்லாரும் நாவுகளை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமத்தில் நன்றி செலுத்துவோமா? குறையாமல் காத்திடும் நல்லவரே, நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். நம்முடைய சூழ்நிலைகள் நம்ம எப்பேற்பட்ட பாதைகள் வழியை நம்ம சென்று கொண்டிருந்தாலும் நம்ம கூட வந்து கைவிடாமல் காத்து வந்த அந்த நேசருக்கு நன்றி செலுத்துவோமா? எஸ் லார்ட், thank you Jesus.
கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்து, கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட. எல்லாரும் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமா. எல்லாரும் நாவுகளை திறந்து, வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போட். எல்லாரும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று எல்லா கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர். நன்றி நிறைந்த உள்ளத்தோடே நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. The presence of the Lord will bring a great impact in your life. The presence that you carry everywhere will bring a drastic change. தேவ பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி இருக்குமானால், தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்து அதை சுமக்கக்கூடிய ஒரு மகனாக மகளாக நீங்களும் நானும் இருப்போமானால், நம்முடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றம் உண்டாகும். நாம் செல்லுகிற இடங்களில் மாபெரும் மாற்றம் உண்டாகும். You need the presence of God more than anything else in this world. வாழ்வின் எல்லாவற்றை பார்க்கிலும் தேவ பிரசன்னத்திற்காக ஏங்குகிற, வாஞ்சிக்கிற, விரும்புகிற ஒரு நபராய் நாம் மாறிவிடுவோமானால், சூழ்நிலை உனக்காய் மாறும். நீ சந்தித்த தோல்விகள் மறையும், சத்துரு கோட்டைகள் உடையும், நீ ஜெபித்தது வந்து சேரும். இருக்கிற இடங்களை அப்படியே கண்களை மூடி, பிரசன்னம் இன்று தாருமே, பிரசன்னம் இன்னும் வேண்டுமே, பிரசன்னம் இன்று தாருமே, பிரசன்னம் இன்னும் வேண்டுமே. எல்லாரும் இணைந்து, பிரசன்னம் இன்று தாருமே, பிரசன்னம் இன்னும் வேண்டுமே. மீண்டும் கேட்போமே, பிரசன்னம்
இன்று தாருமே உம் பிரசன்னம் இன்னும் வேண்டுமே. மகிமையின் தேவ பிரசன்னம் மகத்துவம் உள்ள பிரசன்னம். சேர்ந்து கேட்போமே. மகிமையின் தேவ பிரசன்னம் மகத்துவம் மகத்துவம் உள்ள பிரசன்னம். கரங்களை ஏந்தி உயர்த்தி பிரசன்னம் இன்று தாருமே உம் பிரசன்னம் இன்னும் வேண்டுமே. ஓ பிரசன்னம் இன்று தாருமே. தெய்வமே பிரசன்னம் இன்னும் வேண்டுமே. வல்லமை உள்ள பிரசன்னம் வாழ்க்கையை மாற்றும் பிரசன்னம் வாழ்க்கையை மாற்றும் பிரசன்னம். ஓ வல்லமை உள்ள பிரசன்னம் வாழ்க்கையை மாற்றும் பிரசன்னம். சத்தம் உயர்த்தி கேட்போமே. பிரசன்னம் இன்று தாருமே. இயேசுவே பிரசன்னம் இன்னும் வேண்டுமே. ஓ பிரசன்னம் இன்று தாருமே. தெய்வமே எல்லா கட்டுகளை உடைக்கிற பிரசன்னம் வாழ்வில் சந்தித்து உங்கள் வாழ்க்கையில் சுமந்து கொண்டிருக்கிற எல்லா காயங்களை மாற்றுகிற பிரசன்னம் சாத்தானின் கிரியைகளை அழித்து ஒரு வெற்றியுள்ள நபராய் மாற்றுகிற தேவ பிரசன்னம் இப்பொழுதே பாடி ஆராதிக்கிற நேரத்திலே பலமாய் இறங்கி வரும். ஓ எங்களோடு கூட இணைந்து உண்மையாய் கர்த்தர் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறி தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். தேவ மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஒரு அசாதாரணமான தேவ மகிமை இப்பொழுது இந்த நேரத்தில் நீங்கள் உணரத்தக்க விதத்திலே பரலோகம் உங்களுக்காய் திறந்திருக்கும். தேவ மகிமை உங்கள் மேல் வியாபித்திருக்கும். எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுகிற நேரம் இது. கட்டுகளை உடைக்கும் பிரசன்னம் உன் காயங்களை மாற்றும் பிரசன்னம். கட்டுகளை உடைக்கும் பிரசன்னம் காயங்களை மாற்றும் பிரசன்னம். கேட்போமே. பிரசன்னம் இன்று தாருமே. பிரசன்னம் இன்னும் வேண்டுமே. இன்னும் நான் உங்களை திறந்து பிரசன்னம் இன்று தாருமே. பிரசன்னம் இன்னும் வேண்டுமே. ஊழியம் செய்ய பிரசன்னம் உமக்காய் சாட்சியாய் வாழ சாட்சியாய் வாழ பிரசன்னம் தெய்வமே தாருமே. ஊழியம் செய்ய பிரசன்னம் உமக்காக சாட்சியாய் வாழும் பிரசன்னம் தெய்வமே. பிரசன்னம் இன்று தாருமே. இருக்கிற இடங்களை உண்மையாய் பிரசன்னம் இன்னும் வேண்டுமே. இன்னும் வேண்டுமே. ஓ பிரசன்னம் இன்று தாருமே. பிரசன்னம் இன்னும் வேண்டுமே. உம் பிரசன்னம் என் வாழ்வின் மேன்மையே. உம் பிரசன்னம்
என் வாழ்வின் தேவையே உம் பிரசன்னம், என் வாழ்வின் மேன்மையே உம் பிரசன்னம், என் வாழ்வின் தேவையே. கரங்களை உயர்த்தி மீண்டும் பிரசன்னம் இன்று தாருமே. ஹல்லேலூயா. பிரசன்னம் எல்லாரும் சேர்ந்து மஹஷ்மல் மனாதேரே நெனகே பிரசன்னம் இன்று தாருமே. ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் விடுதலையின் பிரசன்னம், வல்லமையின் பிரசன்னம் இறங்கட்டும். ஓ பிரசன்னம் ராஜனே, தேவாதி தேவனுடைய பிரசன்னம், நுகங்களை முறிக்கிற தேவ பிரசன்னம் இன்னும் வேண்டுமே. ஓ பிரசன்னம் இன்று தாருமே. பிரசன்னம் இன்னும் வேண்டுமே. மேகம் இறங்கட்டும், மகிமையின் மேகம் இறங்கட்டும், தேவ மகிமையாக பனி போல பெய்யட்டும், பனி போல பெய்யட்டும், அபிஷேக வல்லமை. Let thy glory fill your people, O God. Let your presence bring transformation in the lives of the listeners. Let your presence be real to your children, O God. Let them know that you are alive. You are a living God in this world. பாடுகிற, ஆராதிக்கிற, உடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற யாவருக்கும் நீர் மிகவும் நிஜமானவராக, மிகவும் உண்மையுள்ளவராக இந்நாட்களில் வெளிப்படுவீராக. தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு கூட நீர் இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே கனத்தை மகிமை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் அனைவரும் சுகமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இம்மட்டும் தாங்கினவர், ஏந்தினவர், தப்புவித்தவர், இனிமேலும் உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் காத்திருங்கள். கர்த்தர் இயேசு நிச்சயமாய் இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இடைபடுவார். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் மாற்றம் உண்டாகும். இந்நாளிலும் மாற்றத்தை நோக்கி, டுவர்ட்ஸ் அ சேஞ்ச், ஒரு மாற்றத்தை நோக்கி என்கிற தலைப்பின் கீழாக ஆண்டுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். மாற்றத்தை நோக்கி, சேஞ்ச் டு சேஞ்ச், மாற்றத்தின் மேல் மாற்றத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நாட்களிலே அவர் ஏற்படுத்த விரும்புகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே 2 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஜனங்கள் பயந்தார்கள். இந்த ஒரு குறிப்பிட்ட நபரை பார்த்து அனைவரும் பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, பின் வசனங்களே பார்க்கும் பொழுது 20வது வசனத்திலே, அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவையெல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட நபரை பார்த்து எல்லாரும் பயந்து கொண்டிருந்தார்கள், எல்லாரும் நடுங்கினார்கள். அவனுடைய வாழ்க்கை அநேகருக்கு அச்சுறுத்தலாயிருந்தது, பிரயோஜனமற்றதாயிருந்தது, மிகவும் அநேகரை பாதிப்புக்குள்ளதாக மாற்றுவதாயிருந்தது. ஆனால் எல்லாரும் பார்த்து பயந்த அந்த நபரை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று
இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எந்த நபரை பார்த்து உலகமே பயந்ததோ அந்த நபரை பார்த்து அந்த பகுதியில் இருந்த எல்லா மக்களும் ஆச்சரியப்படத்தக்க நபராய் மாறினதை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். படவிலிருந்து இயேசு இறங்கி வந்து தெக்கபோலி நாட்டிலே வருகிற பொழுது அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு நபர் அந்த இடத்திலே எதிராக வருகிறதை பார்க்கிறோம். இயேசுவை அவன் கண்டவுடனே இயேசுவினிடத்தில் ஓடி வருகிறதை பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை சங்கிலினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 4வது வசனத்திலே அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான், அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, பின் வசனங்களை பார்க்கும் பொழுது 5வது வசனத்திலே அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவன் இயேசுவை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருகிறான். அப்பொழுது இயேசுவை பார்த்தவுடனே அவன் இவ்வாறாக சொல்லுகிறான், இயேசுவே, உன்னதமான உன்னுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணையிடுகிறேன் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். உடனடியாக இயேசு, அசுத்தாவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று அவனுக்கு சொன்னார். உடனடியாக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் சம்பவித்ததை பார்க்க முடியும். இந்த காலத்திலே இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே இருந்த சூழ்நிலைகளை, அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் சம்பவித்தது என்பதை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, அசுத்தாவினால் அவன் அலைகழிக்கப்பட்ட பொழுது, அசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பொழுது அவன் எப்பேற்பட்ட மனிதனாக எப்பேற்பட்டவனாக மாற்றப்பட்டான் என்பதை நான் சொல்லிவிட்டு, பின்பகுதியிலே அவன் இயேசுவை சந்தித்த பொழுது என்னென்ன மாற்றங்கள் சம்பவித்தது என்பதை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். முதல் பகுதியிலே ஒரு மனிதன், ஒரு வாலிபன், ஒரு நபர் அசுத்தாவினால் நிரப்பப்படுகிற பொழுது, அசுத்தாவியை சந்திக்கிற பொழுது என்னென்ன மாற்றங்கள் உண்டாகும், அதே நபர் இயேசுவை சந்திக்கிற பொழுது என்னென்ன மாற்றங்கள் உண்டாகும் என்பதை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, என்னுடைய வாழ்க்கையிலே அசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பொழுது ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் என்ன? முதலாவது, சேஞ்சஸ் இன் ஆட்டிடியூட். அவனுடைய நடத்தைகளிலே மாற்றம் ஏற்பட்டதை நாம் பார்க்க முடியும். 3வது 4வது வசனங்களிலே நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், அவனை அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறிக்கத்தக்க ஒரு நபராக மாறிவிட்டான் என்று அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவனை சங்கிலினால் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவன் மிகவும் ஒரு கடினமான, he became a rude, a rough guy, a notorious guy, மிகவும் ஒரு மோசமான ஒரு நபராக அவன் மாறினான் என்று அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சேஞ்சஸ் இன் ஆட்டிடியூட், நடக்கிற விதங்களிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டதை அந்த இடத்திலே நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக, சேஞ்சஸ் இன் பிளேஸ், சேஞ்சஸ் இன் ஸ்பெண்டிங் டைம், மாற்றம் சம்பவிக்கிற தங்குகிற இடங்களிலே அவனுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டதை நாம் பார்க்க முடியும். இதுவரை அவன் வீட்டிலே தங்கி கொண்டிருந்தான், இதுவரை குடும்பத்தாரோடு தங்கி கொண்டிருந்தான். ஆனால் என்றைக்கு அவனுடைய வாழ்க்கையிலே அசுத்தாவியோடு ஒரு தொடர்பு ஏற்பட்டதோ, அசுத்தாவினால் அவன் தொடப்பட்டானோ, நிரப்பப்பட்டானோ, அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் சம்பவித்தது. வீட்டிலே தங்குகிற ஒரு நபர் மலைகளிலும் குகைகளிலும் அவன் கல்லறைகளிலும் தங்குகிற ஒரு நபராக மாறினதை பார்க்கிறோம். சேஞ்சஸ் இன் தி பிளேஸ் ஆஃப் dwelling, தங்குகிற வசிக்கிற இடங்களிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, இதே பகுதியிலே பார்க்கும்போது சேஞ்சஸ் இன் வாய்ஸ், சேஞ்சஸ் இன் வாய்ஸ், அவன் பேசுகிற விதங்களிலே, சேஞ்சஸ் இன் ஸ்பீக்கிங், அவன் பேசுகிற விதங்களிலே, சத்தம் போடுகிற விதங்களிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டதை பார்க்கிறோம். அமைதலாய் பேசிக் கொண்டிருந்த ஒரு நபர், அமைதலாய் நடந்து கொண்டிருந்த ஒரு நபர், என்றைக்கு அவன் பிசாசோடு ஒரு தொடர்பு வந்ததோ, என்றைக்கு பிசாசோடு ஒரு சந்திப்பு ஏற்பட்டதோ, அந்த நாளிலிருந்து அவன் சத்தத்தை உயர்த்தி பேச ஆரம்பித்தான், அவன் கூக்குரலிட ஆரம்பித்தான் என்று சொல்லி இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மாத்திரமல்ல, அவன் வாழ்க்கையிலே மற்றொரு மாற்றம் ஏற்பட்டது. Changes in dealing with self,
தனக்குள்ளாகவே தன்னைத்தானே அவன் சந்திக்கிற விதமும் புரிந்து கொள்ளுகிற விதத்திலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டதை நாம் பார்க்க முடியும். அந்த இடத்துல 5வது வசனத்திலே பார்க்கும் பொழுது கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். The moment he encountered with the devil, the moment then he had a touch with the devil, the moment he was filled with the devil, பிசாசினால் எப்பொழுது அவன் நிரப்பப்பட்டானோ, அந்த சந்திப்புக்கு இடம் கொடுத்தானோ, அந்த க்ஷணமே அவனுடைய வாழ்க்கையிலே தன்னைத்தானே புரிந்து கொள்ளுகிற விதமும் தன்னைத்தானே நடத்தி கொள்ளுகிற விதத்திலும் ஒரு மாபெரும் மாற்றம் ஏற்பட்டதை பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு சாதாரணமான மனிதன் இவ்வண்ணமாக அவன் செய்து கொள்வதில்லை. மாறாக பிசாசினால் பிடிக்கப்பட்ட பொழுது அவன் தன்னைத்தானே அவன் காயப்படுத்தி கொள்ளுகிறதை, கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில் இன்னொரு மாற்றமும் காணப்பட்டது. சேஞ்சஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் காட், தேவனை பற்றி புரிந்து கொள்ளுகிற விதத்திலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டதை பார்க்கிறோம். இந்த இடத்திலே பார்க்கும்போது 7வது வசனத்திலே பார்க்கிறோம், இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணையிடுகிறேன் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஒருவரையும் கெடுக்கிறவர் அல்ல, ஒருவரையும் காயப்படுத்துகிறவர் அல்ல, ஒருவருக்கும் தீங்கிழைக்கிறவர் அல்ல, ஒருவருடைய வாழ்க்கையில் நஷ்டத்தை உண்டு பண்ணுகிறவர் அல்ல. ஆனால் இந்த பிசாசினால் அசுத்தாவினால் நிரப்பப்பட்ட மனிதன் தேவனை பற்றிய ஒரு தவறான புரிந்துணர்வுக்கு நேராக அவன் தள்ளப்பட்டதை, அந்த மாற்றமுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டதை நாம் பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான வாலிபனே, அருமையான தம்பி, அருமையான தங்கச்சி, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை நடத்தையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? நீங்கள் தங்குகிற இடத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? நீங்கள் இப்பொழுது அடிக்கடி சத்தத்தை எழுப்புகிற, கோபப்படுகிற ஒரு நபராக மாறிவிட்டீர்களா? அல்லது உங்களை நீங்களே காயப்படுத்தி கொள்ளுகிற ஒரு நபராக மாறி இருக்கிறீர்களா? அல்லது தேவன் மீது உங்களுக்கு வெறுப்பும் ஒரு கசப்பும் தேவனை பற்றி ஒரு தவறான புரிந்துணர்வும் காணப்படுகிறதா? ஒன்றே மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளும்படி இந்த காலை நேரத்தில் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். When you have an encounter with the devil, when you are possessed by the devil, when we are evil possessed, பிசாசினால் என்றைக்கு நாம் பிசாசை சந்திக்கிறோமோ அப்பொழுதே அநேக விதமான மோசமான மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கிறதை அல்லது ஏற்படுகிறதை நாம் பார்க்க முடியும். உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய மனப்பான்மை, நன்னடத்தைகளே இன்றைக்கு மாறுதல் ஏற்பட்டு கொண்டிருக்குமானால் இந்த வசனத்தை நீங்கள் கவனமாய் கவனிக்கும்படி கேட்கிறேன். நீங்கள் அடிக்கடி கோபப்படுகிற ஒரு நபராய் நீங்கள் மாறி இருப்பீர்களானால் இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாய் கவனிக்கும்படி கேட்கிறேன். நீங்கள் உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்ளுகிற நபராய் இருப்பீர்களானால் இந்த வார்த்தைக்கு நீங்கள் கவனமாய் செவி கொடுக்கும்படி நான் கேட்கிறேன். தேவன் மீது உங்களுக்கு கசப்பும் வெறுப்பும் தவறான புரிந்துணர்வு ஏற்பட்டிருக்குமானால் இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாய் கவனிக்கும்படி நான் கேட்கிறேன். மாத்திரமல்ல, நீங்கள் வீட்டிலே அதிக நேரம் செலவழிக்காமல் ஆங்காங்கே வெளியிலே சுற்றி கொண்டிருக்கிற நபராய் இருப்பீர்களானால் நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாய் கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். அமைதலாய் பேசக்கூடிய ஒரு நபராய் இல்லாமல் போய்விட்டான். தன்னைத்தானே காயப்படுத்துகிற ஒரு நபராய் இல்லாமல் போய்விட்டான். கூக்குரல் இடுகிற ஒரு நபராய் மாறிவிட்டான். பாருங்கள், அவனை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், உன் பெயர் என்ன என்று சொல்லும் பொழுது அவன் லேகியோன் என்று சொல்லுகிறான். அநேகர் அவனை ஆதிக்கம் செலுத்தினபடினாலே, அநேக பிசாசின் வல்லமைகள், அசுத்த ஆவியின் வல்லமைகள், அநேக உலக பிரகாரமான காரியங்களினாலே அவன் நிரப்பப்பட்டிருந்தபடினாலே உன் பெயர் என்ன என்று கேட்கும் பொழுதே அதற்கு அவன் லேகியோன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய அடையாளமே மாறி போய்விட்டதை பார்க்கிறோம். He forgot his identity. அவனுடைய அடையாளம் என்ன என்பதை மறந்து போய்விட்டான். He was full of evil spirit. He was fully possessed by the devil. அவன் முற்றிலுமாக அவன் மாற்றம் அடைந்த ஒரு நபராக மாறிவிட்டான். இன்றைக்கும் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்கள் அடையாளம் மாறி இருக்கிறதா? உங்கள் பெயர் உங்களுக்கு புரியாமல் இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில் கசந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் கவனமாய் கவனிக்கும்படி கேட்கிறேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவன் இயேசுவை சந்தித்த பொழுது வேறொரு மாற்றம் சம்பவித்ததை பார்க்க முடியும். இந்த பகுதியில் முதலாவதாக அவனுடைய வாழ்க்கையிலே பிசாசை சந்தித்த பொழுது இத்தனை மாற்றங்கள் அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. ஆனால் பின் நாட்களிலே இயேசு படவிலிருந்து இறங்கினவுடனே, இயேசுவை அவன் பார்த்தவுடனே அவன் இயேசுவை நோக்கி ஓடி வந்ததை நாம் பார்க்க முடியும். பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முன் நாட்களே ஜனங்களை பார்த்த பொழுது அவன் விலகி ஓடி சென்றவன், ஜனங்களை சந்திக்க விருப்பம் இல்லாதவன். ஆனால் இயேசுவை பார்த்தவுடனே அவன் இயேசுவினிடத்தில் ஓடி வந்தான் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும்.
எனவே இயேசுவை தூரத்திலிருந்து பார்த்த பொழுது அவன் கிட்டே வந்தான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாபெரும் மாற்றத்தை எதிர்பார்ப்பில்லைனால் இயேசுவை நோக்கி பார்க்கிற பொழுது, இயேசு அண்டை வருகிற பொழுது நிச்சயமாகவே மாற்றம் உண்டாகும். வேதத்திலே ஆண்டவராகிய தேவன் இவ்வண்ணமாக சொல்லியிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசு அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட வருத்தமாயிருந்தாலும், வாழ்க்கையில் எப்பேற்பட்ட காயமாயிருந்தாலும் இயேசுவினிடத்தில் வந்து பாருங்கள், இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். இவன் இயேசுவை கண்டவுடனே அவன் ஓடி வந்தான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே என்று சொல்லி அவன் நோக்கி கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். He had knowledge about God. தேவனை பற்றி அறிவு அவனுக்கு இருந்தது. But he did not have revelation about God. தேவனை பற்றி வெளிப்பாடு இல்லாமல் போய்விட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, பல ஆண்டுகளாய் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கலாம், கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம், வேத வசனம் நீங்கள் உங்களுக்கு நன்கு அறிந்தவர்களாய் இருக்கலாம். You may know lot of memory verses. ஏராளமான வசனங்கள் உங்கள் மனதில் இருக்கலாம். ஆனால் இவ்வளவு வசனம் தெரிந்தும் தேவனை பற்றிய வெளிப்பாடு இல்லாமல் இருக்குமானால் அது உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். What you need today is an revelation of God. தேவனை பற்றிய வெளிப்பாடு உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாகும். இவன் நினைத்துக் கொண்டிருந்தான், தேவனே என்னை கெடுக்கவா வந்தீர்? இன்றைக்கு எத்தனையோ பேர் தேவனை நோக்கி, இயேசுவை நோக்கி, இயேசுவே ஏன் என்னை இப்படி உபத்திரப்படுத்துகிறீர்? ஏனுடைய வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனை கொடுக்கிறீர்? ஏனுடைய வாழ்க்கையில காயப்படுத்தி கொண்டிருக்கிறீர்? ஏனுடைய வாழ்க்கையில் இத்தனை சோதனை கொடுத்து கொண்டிருக்கிறீர்? ஏனுடைய வாழ்க்கையில தோல்வியை கொடுக்கிறீர் என்று சொல்லி இயேசுவை நோக்கி கேள்வி கேட்கிற அநேகர் இருக்கிறார்கள். Because you have the knowledge of God, but you do not have the revelation of God. தேவனுடைய வார்த்தை பற்றியும் தேவனை பற்றியும் அறிவு இருக்கிறது, ஆனால் அதை பற்றிய வெளிப்பாடு இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் அசுத்தாவினால் பிடிக்கப்படுகிற பொழுது நம்முடைய சிந்தையிலே மாற்றம் உண்டாகிறது, பேச்சிலே மாற்றம் உண்டாகிறது, செயலே மாற்றம் உண்டாகிறது. அது நிமித்தம் நாம் சூழ்நிலைகளை குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம், தேவனை குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம். இப்பேற்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒன்று சம்பவித்தது பாருங்கள். பின்பகுதியை பார்க்கும் பொழுது 15வது வசனத்திலே நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், 15வது வசனத்திலே இயேசுவினிடத்தில் இவன் வந்தான். லேகியனாகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவன் வஸ்திரம் தரிக்கிற ஒரு நபராக மாறிவிட்டான், அவன் உட்காரக்கூடிய ஒரு நபராக மாறிவிட்டான், புத்தி தெளிந்திருக்கிற ஒரு நபராக மாறிவிட்டான். பின்பகுதியிலே பார்க்கும்போது 18ஆம் வசனத்திலே தேவனிடத்தில் ஜெபிக்கிற ஒரு நபராக மாறிவிட்டான். 19வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு நபராக மாறிவிட்டான். பின்பகுதியிலே பார்க்கும் பொழுது அவன் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நபராக மாறிவிட்டான். அவன் இயேசுவை சந்தித்த பொழுது நடைபெற்ற மாற்றம் என்ன? ஒன்று, he experienced a physical change. சரீர பிரகாரமாக அவன் ஒரு மாற்றத்தை ஒரு உடைய நபராக மாறிவிட்டான். அவன் ஏற்கனவே சரியான வஸ்திரம் தரிக்காத ஒரு நபராக இருந்தவன் இப்பொழுது இயேசுவை சந்தித்த பொழுது அவனுடைய வஸ்திரம் விலகி போயிருக்கிறதை அவன் கண்டான் என்பதை பார்க்கிறோம். தன்னுடைய நிலைமை நிர்வாணமாய் இருக்கிறதை கண்டான். தன்னை பார்க்கிறவர்கள் வெட்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை அவன் அடையாளம் கண்டு கொண்டான். இயேசுவை சந்திக்கிற பொழுது வஸ்திரம் தரிக்கிற அல்லது ஒரு மாற்றம் உண்டாகிற ஒரு நபராக நாம் மாறிவிட முடியும். பாருங்கள், அவன் வஸ்திரம் தரித்தான், which means he did not have proper clothes in his body. தன்னுடைய சரீரத்திலே சரியான வஸ்திரம் இல்லாத ஒரு நபராக மாறினதை நாம் பார்க்க முடியும். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது, ஆதாமும் ஏவாளும் பிசாசுக்கு இடம் கொடுத்த பொழுது தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் அந்த இடத்தில் வந்த பொழுது தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அவர்கள் ஓடி தங்களை ஒழித்துக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். பின்பதாக ஆண்டவராகிய தேவன் தாமே அவர்களுக்கு வஸ்திரத்தை உடுத்தினதை பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, பாவத்தின் நிமித்தமாக அல்லது பிசாசோடு கூட ஏற்பட்ட தொடர்பு நிமித்தமாக, தவறான நபர்களோடு கூட ஏற்பட்ட தொடர்பு நிமித்தமாக இன்றைக்கு பரிசுத்த வஸ்திரத்தை இழந்து போயிருக்கலாம், பரிசுத்த ஆவி இழந்து போயிருக்கலாம். அநேக காரியங்களும் ஒரு வாழ்க்கையில் ஏற்பட்டு
விட்டு ஒரு நிர்வாணமான ஒரு வாழ்க்கை போல இருக்கலாம். ஆனால் இயேசுவை சந்திக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நீதியின் வஸ்திரத்தை தரிக்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வருகிறபடினாலே வாழ்க்கை மாற்றமடையும். முதலாவதாக he had a physical change. அவனுடைய வாழ்க்கையில வஸ்திரம் தரிக்கிற ஒரு நபராக மாறிவிட்டான். இரண்டாவதாக behavioral change. அவனுடைய நன்னடத்தைகளிலே, பழக்க வழக்கங்களிலே, மற்றோடு பழகுற விதங்களிலே ஒரு மாற்றம் உண்டானதை, அவனுடைய செய்கைகளிலே ஒரு மாற்றம் உண்டானதை பார்க்க முடியும். அவன் உட்கார்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும். அதற்கு முன்பதாக வசனங்களை முதல் பகுதியிலே பார்க்கும்பொழுது அவன் ஓடுகிற நபராக காணப்பட்டான். மலைகளிலும் குகைகளிலும் குன்றுகளிலும் கல்லறைகளிலும் ஓடுகிற நபராக அவன் காணப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அவனுடைய பிஹேவியர், அவனுடைய பழக்க வழக்கங்களிலே, மற்றவர்களோடு கூட செய்கிற விதங்களிலே, பேசுகிற விதங்களிலே அவன் ஒரு வித்தியாசமான நபராக காணப்பட்டான். ஆனால் இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அவன் அமர்ந்திருக்கிற நபராக, உட்காரக்கூடிய நபராக அவன் மாறிவிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஓடிக்கொண்டிருந்தவன், அலைகழிக்கப்பட்டவன், நிற்காதவன் இப்பொழுது உட்காரக்கூடிய ஒரு சரியான மனம் நிலைக்கு அவன் கொண்டு வரப்பட்டான் என்று சொல்லி இந்த பகுதியில் நாம் பார்க்க முடியும். மூன்றாவதாக அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை இந்த பகுதியில் பார்க்க முடியும். அவன் புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். He had an emotional change. He had an emotional change. அவனுடைய மனநிலையிலே, புத்தியிலே ஒரு மாற்றம் சம்பவித்ததை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது அவன் சரியாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டான், சரியாக பேச ஆரம்பித்து விட்டான், சரியாக நடக்க ஆரம்பித்து விட்டான் என்பதை நாம் இந்த இடத்திலே பார்க்க முடியும். இதுவரை அவனுடைய ஆட்டிடியூட், அவனுடைய மனப்பான்மை, அவன் சிந்திக்கிற விதங்கள், செயல்படுகிற விதங்கள், காயப்படுத்துகிற விதங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. எப்பொழுது அவன் இயேசுவை கண்டு ஓடி வந்தானோ, எப்பொழுது இயேசுவை பார்த்தவன் ஜெபித்தானோ, எப்பொழுது இயேசுவினிடத்தில் வந்தானோ, அப்பொழுதே ஒரு மாற்றம் சம்பவித்ததை நாம் பார்க்க முடியும். அவன் புத்தியிலே ஒரு மாற்றம் உண்டானதை இந்த பகுதியில் நாம் பார்க்க முடியும். புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு அனைவரும் பயந்தார்கள். Not only physical changes, not only behavioral changes, not only emotional changes, he also experienced spiritual change. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த பிசாசு பிடித்திருந்த நபர் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்க முடியும். 18ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்கள், அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இதுவரை கல்லறையில் வசிக்க வேண்டும், காயப்படுத்திக் கொள்ள வேண்டும், பிசாசோடு கூட வாழ வேண்டும், அதுதான் ஒரு நிஜமான வாழ்க்கை என்று யோசித்துக் கொண்டிருந்தவன், நினைத்துக் கொண்டிருந்தவன், இப்பொழுது இயேசுவே உம்மோடு கூட இருப்பதற்கு எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று, இயேசுவோடு கூட இருக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, இயேசுவோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும், அவரோடு இருப்பதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கை என்கிற ஒரு சிந்தனையில் ஒரு மாற்றம் உண்டானதை பார்க்க முடியும். இயேசுவோடு கூட இருக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் உண்டான ஒரு நபராக மாறிவிட்டதை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவோடு கூட ஒரு சந்திப்பு ஏற்படுமானால் நீங்கள் இயேசுவோடு கூட இருக்க விரும்புவீர்கள். இந்த இயேசு பேசினது வேதாகமத்தோடு கூட நீங்கள் இருக்க விரும்புவீர்கள். அதுதான் இப்பேற்பட்ட மாற்றம் தான் என்னுடைய வாழ்க்கையிலே சம்பவித்தது. மாத்திரமல்ல, பின் இடத்திலே பார்க்கும்பொழுது அவன் இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்லக்கூடிய ஒரு நபராக மாறிவிட்டதை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். என கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசினால் அநேக மாற்றங்கள் சம்பவித்து வாழ்க்கையிலே வீட்டை விட்டு, நண்பர்களை விட்டு, குடும்பத்தை விட்டு, கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருந்த காயத்தோடு, கஷ்டத்தோடு, ஆகாரம் இல்லாமல், வஸ்திரம் இல்லாமல், தோல்வியோடு, ஏமாற்றத்தோடு ஒரு வித்தியாசமான நபராக வாழ்ந்து கொண்ட ஒரு மனிதன் என்றைக்கு இயேசுவை சந்தித்தானோ அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில there was a drastic change, ஒரு total transformation, ஒரு முற்றிலுமான ஒரு மாற்றமுடைய வாழ்க்கையில சம்பவித்தது. இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தராகிய தேவன் கொடுக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில ஒரு மாபெரும் மாற்றம் உண்டாக போகிறது. எப்பேற்பட்ட பிடியில் நீங்கள் அகப்பட்டிருந்தாலும், ஒருவேளை சில விதமான அடிமைத்தனத்தில் நீங்கள் அகப்பட்டிருக்கலாம், குடி போதையில் அகப்பட்டிருக்கலாம், பாவ பழக்க வழக்கத்தில் அடிமைப்பட்டிருக்கலாம், போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டிருக்கலாம், தவறான நண்பருடைய பிடியில் அகப்பட்டிருக்கலாம், வஞ்சகத்தில் நீங்கள் அகப்பட்டிருக்கலாம், அநேக விதமான சிறையிருப்பிற்குள்ளாக நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். வாழ்க்கையிலே முற்றிலுமாக ஒரு கசந்து போன ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். ஒரு நபருடைய நான் டிபியிலே
பார்க்கும்போது ஃபுல் ஆஃப் ஹெல், முற்றிலுமாக நரகத்தின் வாழ்க்கை என்பதாக அதில் சொல்லப்பட்டிருந்தது. ஒருவேளை அப்பேற்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நான் ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுவீர்களானால், இந்த இயேசுவை சந்திப்பதற்கு நீங்கள் விருப்பம் கொள்வீர்களானால், இந்த இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று கூப்பிடுவீர்களானால், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே சரீர பிரகாரமாக மாற்றம் உண்டாகும், மன ரீதியாக ஒரு மாற்றம் உண்டாகும், உங்களுடைய பழக்க வழக்கங்களிலே ஒரு மாற்றம் உண்டாகும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகும், உங்கள் பொருளாதாரத்தில் நிச்சயம் ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிட போகிறீர்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். பாருங்கள், எல்லாரும் பயந்து கொண்டிருந்த ஒரு நபர் எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நபராக மாறிவிட்டான் என்பதை பார்க்க முடியும். 15வது வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் அவனை பார்த்து பயந்தார்கள். ஆனால் 20வது வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஊழியனாக நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை மாற்றம் அடைய போகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டாக போகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி உண்டாக போகிறது. இதெல்லாம் பணத்தினால் உண்டாக போகிறதில்லை, மனிதர்களால் உண்டாக போகிறதில்லை. The moment you decide to experience Jesus, the moment you decide to have an encounter with Jesus, the moment you try to call on the name of Jesus, your life will never be the same. Your life will have a drastic change today. இன்றைக்கு ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. இருக்கிற இடங்களை அப்படியே நீங்கள் முழங்கால் படியிட கேட்கிறேன். இருக்கிற இடங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகுமானால் எல்லாரும் எல்லா சூழ்நிலை மறந்து விடுங்கள். கடந்த காலத்தை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன், புதிய காரியத்தை செய்ய போகிறேன். இளைய குமாரன் அப்படித்தான் இருந்தான். இளைய குமாரன் தன்னுடைய வாழ்க்கையில தகப்பனை விட்டு தூர போனான். எல்லாவற்றையும் செலவழித்து விட்டான். எல்லாவற்றையும் அவன் வீணாக செலவழித்து விட்டு அவன் புத்தி தெளிந்த பொழுது, ஐயோ, என்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே வேலைக்காரர்களுக்கு கூட நிறைவான ஆகாரம் இருக்கிறதே, நானோ பசியால் சாகிறேன். என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரர்களுக்கு கூட பூர்த்தியான ஆகாரம் இருக்கிறது, நானோ பசியால் சாகிறேன். ஒருவேளை நான் செத்து கொண்டிருக்கிறேன், நான் மடிந்து கொண்டிருக்கிறேன், நான் தோல்வியின் உச்சத்தில் இருக்கிறேன், வாழ்க்கையில் முடிவில் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருப்பினால், there's going to be a drastic change in your life when you call on the name of Jesus. இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் நோக்கி கூப்பிடுவீர்களானால் இப்பொழுதே ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த க்ஷண பொழுதில் ஒரு மாற்றம் உண்டாகும். உங்கள் கடந்த காலத்திலே பேர்பட்ட தோல்வியான அனுபவம் இருந்தாலும் அதையெல்லாம் நினைக்காத ஒரு ஆண்டவர், எல்லாவற்றையும் ஒரு க்ஷண பொழுதிலே மன்னிக்கிற ஆண்டவர், உங்களை மன்னிப்பதற்காக, உங்களுக்கு ஜீவனை, உங்களுக்கு நல்ல பிரகாசமுள்ள எதிர்காலத்தை கொடுப்பதற்காக, உங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக, உங்களுக்கு வாழ்க்கை கொடுப்பதற்காக அன்றைக்கு கல்வாரி சிலுவிலே இயேசு மரித்தார். தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தினார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இயேசுவை உயர்த்தப்பட்ட இயேசுவை யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். நீங்கள் பல ஆண்டுகளாய் விசுவாசியாக இருக்கலாம், அல்லது முதல் முறையாக அந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். யாராயிருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நேசித்து அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர் இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அசுத்தாவினால் பீடிக்கப்பட்டிருந்த மனிதன், கல்லறையில் வசித்துக் கொண்டிருந்த மனிதன், தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டிருந்த மனிதன், ஆகாரம் இல்லாமல் வஸ்திரம் இல்லாமல் தோல்வியின் உச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் இயேசுவை சந்தித்தபோது என்னென்ன மாற்றங்கள் சம்பவித்ததோ அதே மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு சம்பவிக்க போகிறது. அன்புள்ள இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும். என் வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் நஷ்டத்தில் நான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்வது என்று தெரியாமல் நான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்குள் வாரும் என்று சொல்லி நீங்கள் இப்பொழுது கூப்பிடுவீர்களானால் இப்பொழுது ஒரு மாற்றம் உண்டாகும். இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்குள் வாரும் என்று கூப்பிடுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கிறார். அன்புள்ள இயேசுவே, இந்த காலை நேரத்திலே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் எதனால் பிடிக்கப்பட்டிருந்தாலும் உம்மை சந்திப்பதற்கு அவர்கள் தங்கள் இருதயத்தை திருப்பி இருக்கிறார்கள். எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு குடும்பத்தில் இருக்க முடியாமல் தனியே விலகி வசித்துக் கொண்டிருக்கிற அநேகரை உம்முடைய பிள்ளைகளை தொடப்போவதற்காக நன்றி. வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகட்டும், சிந்திக்கிறதில் மாற்றம் உண்டாகட்டும், தங்குகிற இடங்களில் மாற்றம் உண்டாகட்டும், பேசுகிற விதங்களிலே மாற்றம் உண்டாகட்டும், தன்னைத்தான் அடையாளம் கண்டு கொள்ளுகிறதிலே மாற்றம் உண்டாகட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையான தேவனை அறிந்து கொள்ளுகிறதிலே, தேவனை பற்றிய வெளிப்பாடுகளிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு மாற்றம் உண்டாகட்டும். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கே கனத்தை மகிமை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you.